श्रीरङ्गलक्ष्मणमुनीन्द्रपदाब्जभृङ्गं श्रीवासुदेवगुरुवर्यकृपावलम्बं श्रीवीरराघवगुरुत्तमलब्धबोधं श्रीवत्सचिह्नम् अघमर्षणमाश्रयामः। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। யாதவாபியுதய மகாகாவியத்தில் முதல் சர்க்கத்தை அனுபவித்து கொண்டு வருகிறோம். ஆச்சரியமான காவியம். அதில் அடுத்து ஒரு ஸ்லோகத்தை அனுபவிப்பதற்கு முன்பு இன்றைய தினம், அதாவது ஆனி மாதம் மிருகசீரிஷ நட்சத்திரம், ஆங்கில தேதி 15/7/23, உபனிஷத் பாஷ்யகாரருடைய திருநட்சத்திரம். உபனிஷத்துக்கள் எல்லாவற்றிற்கும் வியாக்கியானம் அருளி செய்த மகான் அவருடைய தனியனை அனுசந்தானம் பண்ணுகிறேன். ஏனோபனிஷதாம் பாஷ்யம் ராமானுஜமதானுகம் ரம்யம் கிருதம் பிரபத்யேதம் ரங்கராமானுஜம் முனிம். ஏனோபனிஷதாம் பாஷ்யம் ராமானுஜமதானுகம் ரம்யம் கிருதம் பிரபத்யேதம் ரங்கராமானுஜம் முனிம். ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. இப்பொழுது ஸ்லோகத்திற்கு வருவோம். யாதவாபியுதயம் முதல் சர்க்கம் 46வது ஸ்லோகம். त्वदेक व्यञ्जितैरादौ त्वदन्येष्वनिदं परैः निगमैरनिगम्यं त्वां कः परिच्छेत्तुमर्हसि. எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் தொடர்ந்து பல ஸ்லோகங்களாலே. அதில் இந்த ஸ்லோகத்தில் சிருஷ்டியின் ஆரம்பத்தில் வேதம் பகவானால் தோற்றுவிக்கப்பட்டது. பகவானே சர்வ காரணம். அந்த வேதத்திற்கு பகவானைத் தவிர வேறொன்றை சொல்லுவதில் எண்ணம் இல்லை. அப்படிப்பட்ட வேதங்களாலும் முடிவு காண ஒண்ணாத யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்ய மனசாசக, அதை கொண்டுதான் பரிச்சேத்து மருகதி, உன்னை யாரால் அளவிட முடியும். வேதங்களை பிரம்மாவுக்கு உபதேசித்து அதை கொண்டு உலகை படைக்குமாறு எம்பெருமான் நியமித்தார். ஆனால் பிரமன் உலகை படைக்க தொடங்கியதும் மதுகைடபன் என்ற 2 அசுரர்கள், மது என்ற ஒரு அசுரன், கைடபன் என்று ஒரு அசுரன், பிரம்மாவிடமிருந்து வேதங்களை பறித்து சென்றனர். எம்பெருமான் ஹயக்ரீவனாக அவதாரம் பண்ணி மது கைட்டபர்களை கொன்று வேதங்களை மீட்டு கொடுத்து அருளினார். வேதம் இல்லாவிடில் பிரம்மா சிருஷ்டி காரியங்களை சரிவர செய்ய முடியாது. அதில் கூறியபடித்தான் அவர் நடக்க வேண்டும். இவ்விஷயம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை தம்ஹ தேவம் ஆத்ம புத்தி பிரசாதம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே அப்படின்னு ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தில் வரக்கூடிய மந்திரத்தினால விளங்குகின்றது. இது சுவாமி தேசிகன் ரகசிய கிரந்தத்தில் அருளி செய்யும் பொழுது ஒரு பிரகாரம் அருளி செய்கிறார். அதை பார்ப்போம். பெரு விசும்பின் மீது போயிருக்கும் நெடுவெள்ளமெல்லாம் கணைக்கால் அளவாம்படி வளர்ந்து வந்த இந்த மது கைட்டவர்களை கண்டு பயாக்கிராந்தனாய் தனக்கு கண்களும் தனங்களுமான வேதங்களை பறிகொடுத்து
சுருணை சோர்ந்த கணக்கனை போல நீர்க்கடை நிலக்கடை அறியாதே விலாபம் பண்ண அப்பொழுது கேட்டருளினான் ஒரு பரமகாருணிகன். பரிமுகப் பெருமானாய் அவதரித்து மது கைட்டபர்களை துடையால் நசுக்கி அழித்து வேதங்களை மீட்டு பிரமனுக்கு கொடுத்து உதவி அருளினான். இந்த சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீ சூக்தி பரமபத சோபானம் எனும் இரகசிய கிரந்தத்தில் விரக்தி பர்வாவில் வருகின்றது. இதனை மோட்ச தர்ம பர்வத்தில் ஸ்ரீ ஹயசரோபாக்கியானத்தில் மகாபாரதத்திலும் ஸ்ரீ பாஞ்சராத்திர சம்ஹிதையிலும் பல புராணங்களிலும் காணலாம் இவ்விருத்தாந்தத்தை. ஆழ்வார்கள் பாசுரத்தில் இவ்விருத்தாந்தத்தை பலபடியாக அனுபவிக்கின்றனர். வசையில் நான்மறை கெடுத்த அம்மலர் அயற்கருளி முன் பரிமுகமாய் இசைகொள் வேதநூல் என்று இவை பயந்தவனே எனக்கு அருள் புரியே என்று திருமங்கை மன்னன் திருவள்ளரை பாசுரத்திலும் முன் இவ்வுலகேழும் இருள் மண்டி உண்ண முனிவரொடு தானவர்கள் திசைப்ப வந்து பன்னுகலை நால்வேதப் பொருளையெல்லாம் பரிமுகமாய் அருளிய எம் பரமன் காண்மின் என்று 7 திருமொழியில் திருவழுந்தூர் பாசுரத்திலும் அருளி செய்திருக்கிறார். மேலும் முன் உலகங்கள் ஏழும் இருள் மண்டி உண்ண முதலோடு வீடும் அறியாது என்னிது வந்தது என்ன இமையோர் திசைப்ப எழில் வேதமின்றி மறைய பின்னும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி இருள் தீர்ந்து வையம் மகிழ அன்னமதாயிருந்து அங்கு அறநூல் உரைத்த அது நம்மையாளும் அரசே என்று பெரிய திருமொழியை முடிக்கும் முன்பு 11வது பதிகத்தில் அருளி செய்கிறார். விலக்ஷணமான அம்சமாக அங்கே தோன்றி தர்மத்தை பறைசாற்றும் வேதங்களை உபதேசித்த அந்த மூர்த்தியே நம்மையாளும் அரசு என்கிறார். இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு ஸ்ரீ ஆளவந்தார் தமது ஸ்தோத்திர ரத்னத்தில் வேதாபகார குருபாதக தைத்ய பீடாதி ஆபத்விமோசனமகிஷ்டபலப்பிரதானைஹி கோன்ய பிரஜாபச்சுபதி பரிபாதி கஸ்ய பாதோதகேன சசிவஹ ஸ்வசிரோத்ருதேன. பிரத்யக்ஷமான ஸ்ருதி வாக்கியங்களினாலும் அதில் காட்டப்பட்ட அடையாளங்களினாலும் பிரமாணங்களினாலும் எந்த ஒரு பிரமாணங்களினாலும் மறுக்க முடியாத பெயர்களினாலும் பகவான் ஒருவனே பரதேவதை என்று ஏற்படுகிறது. வேதாபகார என்ற சொல்லால் வேதங்களை பறிகொடுத்து பரிதபித்து நிற்கிற பிரமனுக்கு அருளிய விருத்தாந்தம் ஆளவந்தாரின் திருவுள்ளத்தில் இருப்பதை அறிகிறோம். மேலும் ஸ்ரீ கூரத்தாழ்வான் தம்முடைய சுந்தரபாகுஸ்தவத்தில் 59வது ஸ்லோகம் பிஷ்ட துஷ்ட மது கைடபகீட்டௌ ஹஸ்திஹஸ்த யுகலாப சுவருத்தௌ ராஜதக்ரமக்ருசௌ ச சதூரு சுந்தரஸ்ய வனபூதரபர்த்துகு. பொடி பொடியாக ஆகிவிட்டனர். மது கைட்டபன் என்ற 2 அசுரர்களும் புழுவை ஒத்த 2 அசுரர்களையும்
யானையின் துதிக்கைக்கு சமமான 2 தொடைகளில் போட்டு நசுக்கினான் பகவான். அந்த திருத்தொடைகளை அனுபவிக்கிறார் இங்கு ஆழ்வான் சுந்தரபாகுஸ்தவத்தில். இதே கிரமத்தில் சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்தில் அருளி செய்யும் பொழுது ஸ்ரீரத்ன காரணம் உபாத்த திருத்தீய வர்ணம் தைத்யேந்திர வீரசயனம் தயிதோபதானம் தேவேச யௌவன கஜேந்திர கராபிராமம் ஊரீகரோதி பவதூரு யுகம் மனோமே. எம்பெருமானின் ஒரு அவயவமே சிருஷ்டி ஸ்திதி சம்காரம் ஆகிய எல்லாவற்றையும் செய்யும் சாமர்த்தியம் உள்ளது. பெண்களில் சிறந்த ஊர்வசியின் பிறப்பிற்கு காரணமாய் அமைந்தது எம்பெருமானுடைய திருத்தொடை. 3ஆம் வருணத்தாரான வணிகரை படைத்ததும் திருத்தொடையே. அசுரர் தலைவர்களுக்கு வீரப்படுக்கையாய் அமைந்ததும் இதுவே. பிராட்டிமார்களுக்கு தலையணையாய் அமைந்ததும் இதுவே. அப்படிப்பட்ட யானையின் துதிக்கை கர அபிராமம் எம்பெருமானுடைய திருத்தொடைகள் அடியேனுடைய உள்ளத்தை ஏற்றுக்கொள்கின்றது என்கிறார். இவ்வாறு இதில் மதுகைடபன் விருத்தாந்தமும் அடங்கும். சுவாமி தேசிகனுக்கு திருவுள்ளம் என்பதை கூறவும் வேண்டுமா? தைத்தேந்திர வீரசயனம் என்பதனால் யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்ய மனசாசக என்று வேதமே பகவானின் பெருமையை வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டாதது என்று அருளி செய்கின்றது. ஆழ்வாரும் பாசுரத்தில் திருச்சந்த விருத்தத்தில் சொல்லினால் தொடர்ச்சி நீ சொல்லப்படும் பொருளும் நீ சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற சோதி நீ சொல்லினால் படைக்க நீ படைக்க வந்து தோன்றினார் சொல்லினால் சுருங்க நின் குணங்கள் சொல்ல வல்லரே என்று திருச்சந்த விருத்தத்தில் திருமழிசைப்பிரான் அனுபவிக்கிறார். யதோ வாச்சோ நிவர்த்தந்தே என்கிற வேத வாக்கியத்தை கொண்டு மேலும் நினைந்த எல்லா பொருள்களுக்கும் வித்தாய் முதலில் சிதையாமே மனம் செய் ஞானத்து உன் பெருமை என்று ஆழ்வார் பாசுரம். உன்னால் நினைக்கப்படாத நினைக்கப்பட்ட சமஷ்டி வெஷ்டி வஸ்துக்கள் எல்லாவற்றிற்கும் உபாதான காரணமாகி மூலப்பொருள் ஸ்வரூபத்தில் எந்தவிதமான மாறுதலுமின்றி மனத்தினாலேயே செய்யப்படும் சங்கல்ப ஞானத்தை உடையது எம்பெருமானுடைய பரத்வம் என்று ஆழ்வார் அனுபவம். நினைந்த எல்லா பொருள்களுக்கும் வித்தாய் முதலில் சிதையாமே மனம் செய் ஞானத்து உன் பெருமை. மேலும் கூறும்பொழுது நான்மறைகள் தேடி ஓடும் என்று ஆழ்வார்களின் அனுபவம். ஆக எம்பெருமானின் மகிமை அபரிச்சேத்யம், அளவிட முடியாதது என்பது தெள்ளத் தெளிவு. அப்படிப்பட்டத எம்பெருமானை இந்த ஸ்லோகத்தில் त्वदेक व्यञ्जितैरादौ त्वदन्येषु अनिदम्परैहि निगमैरनिगम्यं त्वां कः परिच्छेत्तुमर्हति. அபௌருஷேயமான வேதங்களாலும் முடிவு காண முடியாத உன்னுடைய பெருமையை யாரால் அளவிட்டு சொல்ல முடியும் என்று பொருள். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.